ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் என்னென்னா ரொம்பவே டேஸ்டியான அரேபியன் சிக்கன் மந்தி பிரியாணி பார்க்க போகிறோங்க. நம்ம ஹோட்டலில் மந்தி பிரியாணி சாப்பிட்ருப்போங்க. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி டேஸ்ட்டு குறையாமல் வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, புதுசாக எங்கள் வீடியோஸ் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சிக்கன் மந்தி பிரியாணி செய்கிறதுக்கு 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கீங்க. சிக்கன் வாங்கும் போதே பெரிய பீஸாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. அதாவது ஒரு சிக்கனை 8 பீஸ் இருக்க மாதிரி வெட்டி வாங்கிட்டு வரணுங்க. 2 குடமிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறலாங்க. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் மேகியோட சிக்கன் ஸ்டாக் கிடைக்குங்க. அதில் 3 பீஸ் எடுத்து மசிச்சு விட்டு சேர்த்துக்கிறேங்க. புதினாவும் மல்லி இலையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஒரு கைப்பிடி ஃபுல்லாக எடுத்து சேர்த்துக்கிறேங்க. மிளகுத்தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சீரகத்தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. சன்ஃப்ளவர் ஆயிலாவது இல்லை உங்ககிட்ட மனம் இல்லாத எந்த எண்ணெயாக இருந்தாலும் 150 கிராம் சேர்த்துக்கோங்க. நான் ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாங்க. ஆனால் சேர்த்தோம்னா ஹோட்டலில் பார்க்குற மாதிரியே கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். மேகி சிக்கன் ஸ்டாக்லேயே உப்பு இருக்கும், நீங்கள் பார்த்துட்டு வேணும்னா கூட்டியும் குறைச்சும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஊற வைக்கணும். உங்களுக்கு டைம் இருந்தால் முத நாள் ராத்திரியே இதெல்லாம் கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் இதை எடுத்து செய்யலாங்க. சிக்கன் ஊறிட்டு இருக்க அதே நேரத்தில் நம்ம அரிசியையும் ஊற வச்சுக்கிறலாங்க. இந்த மந்தி பிரியாணி செய்கிறதுக்கு நீளமுள்ள பாஸ்மதி அரிசியான்னு கவனித்து வாங்கணுங்க. நான் பாஸ்மதி செல்லா ரைஸ் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு கிடைக்கலாட்டி ஒயிட் கோல்ட் பாஸ்மதி ரைஸோ இல்லை மந்தி பாஸ்மதி ரைஸோ நீங்கள் வாங்கினா அரேபியன் ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் கிடைக்குங்க. அரிசியை 2 தடவை கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேங்க. 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் சிக்கனை ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் பரத்தி இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேங்க. ஒரு மூடி போட்டு சிக்கனை வேக வச்சுக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்க வேணாங்க, நம்ம ஏற்கனவே சிக்கனை ஊற வைக்கும் போது சேர்த்தாச்சு. இடையில 2-3 தடவை திறந்து பார்த்துட்டு சிக்கனை திருப்பி விட்டு எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. சிக்கன்லேருந்து வந்த தண்ணியும் நம்ம ஊற்றின எண்ணெயும் ஒன்று சேர்ந்து வெந்துட்டு இருக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் முழு மிளகாய் சேர்த்துக்கலாம். உடைச்சி சேர்க்கக்கூடாது, முழு மிளகாவே சேர்த்துக்கிறணும். 10 நிமிஷம் வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு சிக்கன் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரிசியை வேக வச்சுக்கிறலாம். இந்த மந்தி பிரியாணிக்கு நம்ம அரிசியை வேக வச்சு வடிச்சிட்டு தாங்க பிரியாணியில் சேர்த்துக்கிறணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுக்கிறேங்க. தண்ணி சூடாகி வந்துட்டு இருக்கு. நான் அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இது காய வச்சு ட்ரையான எலுமிச்சம்பழங்க. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா 2 எலுமிச்சம்பழத்தை 3 நாளைக்கு வெயிலில் காய வச்சுட்டு அப்புறம் சேர்த்துக்கிறலாங்க. உங்களுக்கு டைம் இல்லாட்டி 2 எலுமிச்சம்பழத்தை ஒரு பேனில் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கிறலாம். ஆனால் கண்டிப்பாக சேர்க்கணுங்க, அப்போ தான் மந்தி ரைஸோட ஒரிஜினல் ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, கூடவே ஒரு மேகி சிக்கன் ஸ்டாக்கும் சேர்த்துக்கிறலாங்க. ஏற்கனவே 3 பீஸ் சேர்த்துருக்கோம், இப்போ 1 சேர்த்துக்கிறலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பைசஸோட மனம்லாம் இறங்கி தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்மளோட பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி போடும்போது ஃப்ளேமை மீடியத்தில் வச்சுக்கிறணும். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அரிசியை வேக வச்சுக்கலாம். நம்ம சோறு உதிரி உதிரியாக இருக்கணும். 80% வெந்தா போதுங்க. நான் சோறை தொட்டு பார்த்துக்கிறேன், 3/4 வெந்துருச்சு. ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, குழஞ்சு போயிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டிக்கிறலாங்க. நம்ம வீட்டில் இருக்க பழைய தோசைக்கல்ல வேற ஒரு அடுப்பில் தம் போடுறதுக்கு சூடு பண்ணிக்கிறலாங்க. நம்ம சிக்கன் 20-25 நிமிஷம் வரையும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. நம்ம வடித்து வச்ச சோறை இதில் கொட்டிக்கிறலாம். சோறெல்லாம் சமப்படுத்திட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் கலந்து இதே மாதிரி சேர்த்துக்கிட்டோம்னா மந்தி பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் தாங்க சேர்க்கணும். அதிகமாக சேர்த்தோம்னா ஃப்ளேவரும் நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காதுங்க. கீரல் போடாமல் 6 முழு பச்சை மிளகாய் இதே மாதிரி ரைஸில் வச்சிடணுங்க. காரம் இறங்காதுங்க, பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் ரைஸில் இறங்கியிருக்கும், அதனால தான் இப்படி செய்கிறோம். நம்ம ஏற்கனவே சூடு பண்ண தோசைக்கல் மேலே இந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம். மந்தி பிரியாணியோட ஸ்பெஷல்னாவே ரைஸில் வர அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் தாங்க. அதுக்காக 2 அடுப்பு கறியை சூடு பண்ணி ஒரு சின்ன பாத்திரத்தில் இதே மாதிரி வச்சுக்கிறேங்க. எண்ணெயோ நெய்யோ 1 டீஸ்பூன் ஊற்றிட்டு புகை வெளியே போகாத மாதிரி உடனே மூடி வச்சிடணுங்க. ஒரு வெயிட்டான பாத்திரத்தை எடுத்து அது மேலே வச்சிடணும்.
7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் ஸ்மோக்கி ஃப்ளேவர்லாம் ரைஸில் இறங்குற வரை இருக்கட்டுங்க. இப்போ நம்ம ரைஸை பார்த்துக்கிறோம். மேலே இருக்க அடுப்பு கறியை எடுத்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து கிளறினோம்னா சிக்கனும் சோறும் உடஞ்சி போயிடும். அதனால மெதுவாக சோறை மட்டும் எடுத்துக்கிறலாங்க. சிக்கனையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவோங்க. நம்ம எடுத்து வச்ச சோறை இந்த மசாலாவில் போட்டு மெதுவாக கிளறி விடணுங்க. ரொம்ப அழுத்தி கிளறி விட்டோம்னா சோறு உடஞ்சி போயிடும். மெதுவாக மசாலாவோட சேர்த்து கிளறி விடணுங்க. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த சிக்கன் பீஸ்களை ரைஸ் மேலே எடுத்து வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம அரேபியன் சிக்கன் மந்தி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிடும்போது நல்லா சூடாகவே சர்வ் பண்ணணுங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளேவராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சிக்கன் மந்தி பிரியாணியோட தக்காளியும் மல்லி இலையும் சேர்த்து அரைச்ச சட்னியும் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண மயோனிஸையும் சேர்த்து சாப்பிட்டா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.